ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடிக்க ஆசை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது வித்யா சொன்ன விஷயம் ரோகிணிக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது. உன்னோடைய எக்ஸ் ஹஸ்பண்டோடைய அண்ணாவும் அண்ணியும் இங்கே வந்திருக்காங்க. அவங்கள முத்து தான் கூட்டிகிட்டு போக போகிறாரு. முருகனோட சொந்தம் அவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டு ஏன்னா எனக்கு மட்டும் இப்படி பிரச்சனை மேலே பிரச்சனையாக வருதுன்னு தெரியல அப்படின்னு ரோகிணி அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழம்பி போய் நின்றுட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இல்லை உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லி உன்னை அலர்ட் பண்ணலான்னு தான் வந்தேன். இந்த விஷயத்தில் கண்டிப்பாக என்னால் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா முருகனும் இங்கே இல்லை, அவரும் வேலை விஷயமா ஆஃபீஸ் விஷயமா வெளியில் போயிட்டாரு. நான் மட்டும்தான் இருக்கேன். ஸோ என்னால் எதுவுமே பண்ண முடியாது. நீ தான் ஏதாச்சும் பண்ணி உன்னோட லைஃப்பை நீ காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடி, ஏதோ நான் மாட்டிக்க கூடாதுன்ற அக்கறையில் இப்போவாச்சும் சொன்னியா அதே போதும் தாயி அப்படின்னு சொல்லிட்டு, ஏண்டி உன்னை மாட்டி விடணுன்றது என்னுடைய நோக்கமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வித்யா கேட்கும்போது, சில நாளாகவே நீ அப்படி தானே நடந்துட்டுருக்க, முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்க, அதனால தான் நான் உன் மேலே சந்தேகப்பட்டு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி சொல்லிகிட்ருக்காங்க. இப்போது இங்கே அது அப்படி நினச்சிருந்தா நான் ஏன் நீ கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ண போகிறேன் அப்படின்னு வித்யா சொல்லிவிட்டு, சரி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிற ரோகிணி அப்படின்னு மகேஸ்வரி கேட்கும்போது, நான் ஏதாச்சும் பண்ணுறேன், இதுக்கு ஒரு வழி கிடைக்காமையா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, சரிடி நீ கிருஷ்ணை பார்த்துக்கோ, நீ அம்மா கூட கிளம்பி ஊருக்கு போ, நான் ஊருக்கு வந்ததுக்கப்புறமா நான் உனக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க ரோகிணிமே இருந்துக்கிட்டு. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கா, மீனா அந்த பாட்டியை உடம்பு சரியில்லாத செருப்பு தைக்கிற பாட்டியை போயிட்டு பார்த்துட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ இப்போ என்ன, அதாவது முத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சவாரி அந்த ரோகிணியோடைய மாமாவை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க குழந்தை இல்லாமல் செக் பண்ணுறதுக்காக. அவங்களுமே கிளம்பி அவர் கூட தான் போகிறாங்க. ஸோ இப்போ கண்டிப்பாக முத்து அவங்க கூட இருந்தால் நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு ரோகிணி அடுத்து என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. அதுக்கப்புறம் ஆண்டி நம்ம எல்லாரும் பாட்டி ஊருக்கு கிளம்புறதா குலதெய்வ கோயிலுக்காக சொல்லியிருந்தோங்க, இன்னும் கிளம்பலைங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கேட்டுட்ருக்காங்க. அப்படியாம்மா, இந்த கிளம்பலாம்மா, இருமா, அவள் தான் இதோ இவ இப்போ தான் வந்திருக்கா, அதோ இவன் புருஷன் எங்கே இருக்கான்னு தெரியல, எல்லாரும் சேர்ந்து போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை அவர் வர லேட் ஆகாத்த, அவருக்கு சவாரி இருக்குது, நாம் மட்டும் எல்லோரும் போகலாம், அவர் சவாரியை முடிச்சுட்டு வரதா சொல்லியிருக்காரு அத்தை அப்படின்னு சொல்லும்போது, அது எப்படி வீட்டில் ஃபேமிலியாக எல்லோரும் போகும்போது அவர் முத்து மட்டும் வரலைன்னா எப்படி, அவரையும் கூட்டிகிட்டு போகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியும் சொல்கிறாங்க. என்னம்மா அவன் தான் வர்ற வேலை இருக்குன்னு சொல்கிறான்ல, அப்படி இதுக்கு அவங்கவுங்கள கெஞ்சிக்கிட்டு வந்தால் வரட்டும், வராக்கட்டு இங்கே இருக்கட்டும் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. இப்போ முத்துவோடைய அப்பா இருந்துக்கிட்டு, அது எப்படி முத்துவை விட்டுட்டு போயிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்டே கேட்கும்போது, இல்லைம்மா அவருக்கு வேலை இருக்குன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவுமே சொல்கிறாங்க. ஆண்டி அதுக்காக சொல்லலை, இப்போ வீட்டுக்கு பாம்பு வந்துருக்கு, எல்லாரும் சேர்ந்து குலதெய்வத்தை போய் வழிபட்டுட்டு வந்தால் தான் எந்த பிரச்சனையும் ஆகாது. ஒரு வேளை வீட்டில் யாராச்சும் வராமல் நின்று அது ஏதாச்சும் குறையாயிடுச்சுன்னா அப்புறம் பெரிய பிரச்சனையாகிடும்ல, ஏதாச்சும் ஆனால் சாமி அபசகுனம் மாதிரி ஆகிடாதா ஆண்டி அப்படின்னு ரோகிணி சொல்லும்போது விஜயா அதை யோசிச்சு பார்த்துட்டு, அதுவும் கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் இங்கே பார் விஜயா, ஏற்கனவே இந்த மாதிரி வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் நடந்துடுச்சு, இதுக்கப்புறமும் எதையும் இழக்க தயாராக இருக்கக்கூடாது, முத்து வந்ததும் கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லைம்மா நீ அந்த சவாரி எதுவாக இருந்தாலும் முத்துவை தள்ளி வச்சுட்டு வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவோடைய அப்பா வாயாலே ரோகிணியும் சொல்ல வச்சிடுறாங்க. மாமா நான் அவர்கிட்ட பேசி பார்க்குறேன் அப்படின்னு இங்கே மீனாவும் சொல்கிறாங்க. இந்த பேசி பார்க்குறேன் அது இதனெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்க, பேசி வர சொல்லுங்கள், எல்லாரும் ஊருக்கு போகிறதுக்காக போய் பேக் பண்ணி ரெடியாக இருக்க சொல்லுங்க அப்படின்னு விஜயா சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே ஊருக்கு கிளம்புறதுக்காக ரெடியாக பேக் பண்ணி ஸ்ருதி, ரவி, இங்கே மனோஜ், ரோகிணி எல்லாருமே பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ பழைய மாதிரி இல்லாமல் இப்போ டோட்டலாக மாற ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம விஜயாவுமே இருந்துக்கிட்டு அப்படியே ரோகிணிக்கு சப்போர்ட்டு, அவங்க என்ன சொன்னாலும் கேட்பாங்க. அதுக்கப்புறம் இதுதான் சாக்கு அப்படின்னு எப்படியெல்லாம் ஐஸ் வைக்கணுமோ அப்படியெல்லாம் இந்த ரோகிணிமே இருந்துக்கிட்டு, ஆண்டி உங்களுக்கு புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன், ஆண்டி உங்களுக்கு பூ வாங்கிட்டு வந்திருக்கேன், ஆண்டி இங்கே பாருங்கள் நான் உங்களுக்கு மேக்கப் போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அலப்பறை பண்ணிகிட்ருக்காங்க ரோகிணிமே இருந்துக்கிட்டு. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் மீனா முத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க.
ஃபோன் பண்ணி சொல்லு மீனா என்ன விஷயம் அப்படின்னு. ஏங்க இங்கே நம்ம எல்லாரும் கோயிலுக்கு போகிறோன்னு சொல்லியிருந்தோம்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் மீனா என்னப்போ? அதான் சவாரி இருக்குல்ல, நீங்கள் எல்லாரும் போங்க நான் வந்துட்டுன்னு தானே சொன்னேன் அப்படின்னு. இல்லைங்க அத்தை பிடிவாதமாக இருக்காங்க, என்ன சொன்னாலும் கேட்கல, எல்லாருமே சேர்ந்து போயே ஆகணும், நீங்கள் நிற்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு. மீனா நான் தான் வரேன்னு தானே சொன்னேன், நீங்கள் போங்க நான் வரேன்னு தானே சொன்னேன் அப்படின்னு. ஏங்க அது அத்தை புரிஞ்சுக்கிற நிலமையில இல்லை, அப்புறம் அதுவே ஏதாச்சும் அபசோகன மாதிரி ஆகிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்ப பயப்படுறாங்கங்க. நீங்கள் எப்படியாச்சும் அந்த சவாரியை யாருக்கிட்டையாச்சும் மாற்றி விட்டுட்டாச்சும் வாங்க, இல்லைன்னா அத்தை நம்ம எல்லாரோடைய தலையையும் உருட்டிடுவாங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியலையே, நான் இப்போ சவாரியோட தான் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னு சொன்னாங்கன்னு தான் அவங்கள ஏற்றிட்டு வந்துட்டுருக்கேன், இப்போது இப்படியே சொன்னால் எப்படி மீனா அப்படின்னு. நான் என்னங்க பண்ணட்டும், மாமாவும் முத்துக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுன்னு சொல்கிறாங்க, என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி மீனா நான் செல்வத்தை இது பார்க்குறேன், அப்படி இல்லைன்னா வேறு யாராச்சும் பார்க்குறேன், நமக்கு இந்த ஒவ்வொரு சவாரியும் எவ்வளோ முக்கியம்னு தெரியும் இல்லை மீனா, நம்ம இதெல்லாத்தையும் பண்ணாதானே நம்மளுக்கு சீக்கிரமாக பணம் சேர்க்க முடியும், அதுக்காக தான் ஓடி ஓடி செய்கிறேன், போங்க நான் வரேன்னா கேட்க மாட்டேன்றாங்க. சரி மீனா அதை விட கடமையும் முக்கியம் தானே, சரி நான் அவங்ககிட்ட பேசி பார்த்துட்டு நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன் இரு மீனா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கூட இருக்கிறவங்க என்னப்பா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும் இல்லை எல்லாரும் குலதெய்வ கோயிலுக்கு போகலாம், பாட்டி ஊருக்கு தீபாவளி அங்கேயே கொண்டாடலாம்னு பேசிகிட்டு இருந்தோம், ஆனால் எனக்கு உங்களுடைய சவாரி வந்ததுனால போக முடியல, நீங்கள் எல்லாரும் போங்க நான் வரேன்னா வீட்டில் யாரும் கேட்க மாட்டேன்றாங்க, வந்தே ஆகணுன்றாங்க, அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கேன். முருகன் வேற ரொம்ப தெரிஞ்ச பையன், அவன் வேற அவங்களுடைய சொந்தக்காரங்க நீங்கள் அப்படின்னு நம்பிக்கையாக விட்டுட்டு போயிருக்காங்க, வேற ஆள்கிட்ட எப்படி விட்டுட்டு போகிறதுன்னு தெரியல, ஆனால் எனக்கு நம்பிக்கையானால நிறைய பேர் இருக்காங்க, அவங்கக்கிட்ட விட்டுட்டு போனால் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து அவங்க கிட்ட கேட்குறாங்க. சரிப்பா எங்களை நல்லா பார்த்துக்கிட்டா போதும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே போயிட்டு வாப்பா பரவாயில்ல, அந்தந்த விஷயம் நடக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக நடந்தணும், அது எதுவாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுமா உங்களுடைய கவலை என்னென்னு, நீங்கள் கவலைப்படாதீங்க, எங்கள் ஊரை நம்பி வந்திருக்கீங்களா, கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாப்பா நாங்கள் பண்ண பெரிய பாவத்தினால்தான் இந்த மாதிரி இப்போ வரைக்கும் கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னம்மா என்ன சொல்கிறீங்க ஒன்றும் புரியலை அப்படின்னு முத்து சொல்லுவோம். நான் எதுக்கு முத்து உங்ககிட்ட அந்த கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு நாங்கள் வருத்தப்படணும் விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அந்த அவங்க கூட இருக்கிறோம் அந்த லேடியோட ஹஸ்பண்ட் வந்து சொல்கிறாரு. அப்போ இருந்துக்கிட்டு என்னங்க பண்ணுறது, எல்லாம் தலையெழுத்து இப்படி புலம்ப வேண்டியது அப்படின்னு, உங்களுக்கு சொல்லணும்னு விருப்பம் தாவே நீங்கள் சொல்லுங்கள், இல்லைன்னா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் வந்துடுது, இதுதான் ஹாஸ்பிட்டல் நீங்கள் போயிட்டு வாங்க நான் இங்கே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ள செக்கப் போயிடுறாங்க, முத்து அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இங்கே ரோகிணி முத்துவோடைய அப்பா மீனா கிட்டே கேட்குறாங்க, என்னம்மா முத்து வரான்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம்மா அவர் ஃப்ரெண்டு செல்வத்துக்கிட்ட சொல்லி விட்டுட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு, வந்துருவாருமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிம்மா நீ அவனோட துணியெல்லாம் பேக் பண்ணி வச்சுடு அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் கேட்டு ரோகிணிமே இருந்துக்கிட்டு, அப்போது முத்து வந்து விட்டுட்டு வரப்போகிறான், நம்ம எப்படியோ பிரச்சனையிலேருந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்னு ரோகிணி நினச்சிக்கிட்டு, அதான் சரி ஒரு வேளை அவங்க கூட இருக்காங்களா இல்லையா, முத்து அங்கேருந்து கிளம்பிட்டானான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல, நம்ம கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்களுடைய அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ரோகிணிமே இருந்துக்கிட்டு அவங்க ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லி கல்யாணி அப்படின்னு சொல்கிறாங்க. மா அதான் சென்னைக்கு ட்ரீட்மெண்ட்காக வந்தாங்கல்லம்மா, அவங்களுக்கு நீ ஃபோன் பண்ணி கேளுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ரோகிணி யாரடி சொல்கிறா அப்படின்னு. அதாம்மா கிறிஷோடைய பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லு தெரியுது கல்யாணி அப்படின்னு சொல்லிட்டு. அவங்கள்தாம்மா அவங்க கூட ஃபோன் பண்ணி எங்கே இருக்காங்க, ட்ரீட்மெண்ட்டில் முடிஞ்சிச்சா என்ன ஏதுன்னு கேளுமா, முத்து அங்கே அவங்க கூட இல்லைன்னு நான் நினைக்கிறேன், கண்டிப்பாக அவங்க இருக்க மாட்டான், அவன் இருக்கானா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்ண கல்யாணி அப்படின்னு. ஆமாம்மா முத்துவால் என்னுடைய வாழ்க்கை நாசமாக போக நான் விரும்பலை, அதுக்கு தான் ஒரு பிளான் பண்ணி வீட்டில் முத்து வந்தே ஆகணும்னு நான் சொல்லியிருக்கேன், ஆண்டியும் கண்டிப்பாக ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. முத்து அதான் வேற ஆள்கிட்ட சொல்லி விட்டுட்டு வரதா சொன்னாங்க, வேற யாராச்சும் போனால் கூட கண்டிப்பாக எதுவும் கண்டுபிடிக்க முடியாது, அந்த முத்து இருந்தால் கண்டிப்பாக நோண்டி நோண்டி பிரச்சனையை கண்டுபிடிச்சிருவான், அதுக்காக தான் சொன்னேன், முத்து கூட இருக்கானா போயிட்டானாமான்னு கேளுமா ஃபோன் பண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி கல்யாணி நான் பார்க்குறேன் ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கணும், முத்துக்கண்ணில் நம்ம மாட்டிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஆனால் இங்கே வந்துட்டு அவங்க ஃபோன் பண்ணி என்னாச்சு ட்ரீட்மெண்ட்டில் முடிஞ்சிருச்சா என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. அதோ பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, டாக்டர் ரிப்போர்ட் கொடுத்த உடனே கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா சரி எத்தனை நாள் இருக்க போகிறீங்க, திரும்பவும் செக்அப் பண்ணணுமா என்ன ஏதுன்னு எல்லாம் விசாரிக்கிறாங்க. இல்லை அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு, இப்போ ஊருக்கு கிளம்ப வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா யார் கூட வந்திருக்கீங்க அப்படின்னு. ஆமாம் இங்கே ஒரு டிரைவர் வந்திருக்காரு கூட அப்படின்னு. அப்படியா யார் அந்த டிரைவர், அது பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது முத்து டிரைவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் அவர் கிளம்பலையா அப்படின்னு.
என்ன சொல்கிறீங்க நீங்கள், அவர் கிளம்பலையாவா, என்ன புரியலையே எனக்கு அப்படின்னு அவங்க சொல்லும்போது இங்கே ரோகிணியோட அம்மா இருந்துக்கிட்டு ஒன்றும் இல்லை, அந்த டிரைவர் தான் கூட தான் வந்திருக்கீங்களா, சரி அதான் கேட்டேன் அப்படின்னு. ஒன்றும் இல்லை, சரி பாருங்க, சரிங்க வைங்க ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன முத்து கிளம்பிட்டு தான் ரோகிணி சொன்னான், ஆனால் முத்து வந்து இவங்க கூட தான் இருக்காங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரோகிணிக்கும் ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னால் தாம் தூம்னு கத்துவா, அவங்க போக்கிலே அமைதியை விட்டால் கூட அவங்களே போயிடுவாங்க, நம்ம ஏதாச்சும் ஃபோன் பண்ணி நோடனா அப்புறம் சந்தேகம் வந்துடும், தெரிகிற மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. கடவுளே, என் பொண்ணு மட்டும் மாட்டிக்க கூடாது, அப்படியே மாட்டிக்கிட்டாலும் என்னோட பொண்ணோட வாழ்க்கை இதனால் வந்து போயிடக்கூடாது. அப்போ தான் என் மகன் ஏதோ சந்தோஷமாக இருக்க ஆரம்பிச்சிருக்கிறா, என் பொண்ணு கல்யாணி கிறிஷோடு சேர்ந்து அந்த குடும்பத்தில் அந்த மனோஜ் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மனசுக்குள்ளே ப்ரே பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு சரிப்பா செக்லம்னா முடிஞ்சிருச்சு போகலாமா அப்படின்னு சொல்லும்போது சரி சார் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னப்பா ஊருக்கு போகணும், வேறு யாரும் ஏற்பாடு பண்ணுறேன்னு சொன்னேன், என்னாச்சு அப்படின்னு. அவ்வளோதான்ப்பா முடிஞ்சிடுச்சுல்ல, நீங்கள் செக்கப்பு, உங்களை விட்டுட்டு நான் போகிறேன், வேறு எங்கேயாச்சும் போகணுமா, இதே தான் ஹாஸ்பிட்டலே திரும்பவும் வரணும் அப்படின்னாலையும் நான் கண்டிப்பாக உங்களை இப்போ கூட்டிகிட்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வேறு யாரும் அனுப்பி விட்றேன், அவனோட ஃபோன் நம்பரையும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டு போகிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இல்லைப்பா நீ எங்கள் கூட இருந்தால் கொஞ்சம் தைரியமாக இருக்குது, ஏதோ வந்து உங்களுக்கும் எங்களுக்கும் நெருங்கின சொந்த மாதிரியே இருக்குது, உங்கள் கூட இருந்தால் தைரியமாக இருக்குதுப்பா, ஆனால் நீ இப்போ ஊருக்கு போகிறேன்னு நினச்சாதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. என்னப்பா பண்ணுறது, எல்லாருக்குமே அப்படி தான் இருக்குது, கூட இருக்கணும் அப்படின்னாவே ஒருத்தரை விட்டு நம்மளுக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப நெருங்கி பழகிறவங்களை விட்டுட்டு போகணுன்னாவே கஷ்டமாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க அவங்க வந்துட்டு. அதாவது முத்து வந்துட்டு அப்படி அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. சரி விடுங்க சார் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு தோணுச்சுன்னா நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சார் கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, ஏன் சார் உங்களுக்கு குழந்தையே இல்லை, டாக்டர் ரிப்போர்ட் என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. தெரியலப்பா, நாங்களும் ஏறாத கோயில் இல்லை, ஏறாத ஹாஸ்பிட்டல் இல்லை, 15 வருஷம் ஆகுது எங்களுக்கு கல்யாணம் ஆகி, இன்ன வரைக்கும் குழந்தை பிறக்கலை, அது எப்படி எந்தெந்த நேரத்தில் நடக்கணுமோ அப்படி நடக்கணும், அப்படி இல்லைன்னா கஷ்டப்பட்டு தான் ஆகணும், ஏப்பா உனக்கு குழந்தை பிறந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைம்மா இன்னும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாங்க. கூடி சீக்கிரம் பெற்றுக்கோங்கப்பா, அப்புறம் பின்னாடி அவஸ்தைப்பட வேண்டியதாக இருக்கும், எங்களோட நிலைமையை பாருங்கள், அப்படி அதுக்காக தான் சொல்கிறோம், அது மட்டும் கிடையாது, நாங்கள் ஒரு பொண்ணுக்கு பண்ண பெரிய சாபம் இது, துரோகம், அதனால தான் இப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்னப்போ சொல்கிறீங்க, புரியலை எனக்கு, யாருக்கு என்ன துரோகம் பண்ணீங்க நீங்கள், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து கேட்குறாரு. அப்போ தான் அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி என் தம்பி ஒய்ஃபு ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க, அவங்களுக்கு செட் ஆகாது, அதாவது அவங்க வந்துட்டு 3 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது என் தம்பி இறந்துட்டான், அந்த சமயத்தில் அவங்கள இந்த வீட்டு பொம்பளைங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு அப்போ நடக்கிற பிரச்சனைனால வீட்டை விட்டு வெளியே அனுப்பி விட்டுட்டோம், அந்த சாபமோ என்னமோ தெரியல, இது வரைக்கும் குழந்தையே இல்லை எங்களுக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே சார் கவலைப்படாதீங்க, அதாவது ஏதோ நடந்து போச்சு காலப்போக்கில், அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் கவலைப்படாதீங்க, சரியாயிடும், இப்போ தான் பண்ண தப்பு எல்லாத்தையும் உணர்ந்துட்டீங்கல்ல, கண்டிப்பாக உங்களுக்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிக்கிட்டு வராரு. அதுக்கப்புறம் யார் அவங்க தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது ஃபோனில் ஃபோட்டோ காட்டணும் அப்படின்றப்போ வந்து சரியாக வரலை, அவர் பேர் கல்யாணி, அவருடைய அப்பா அதாவது என் தம்பியோட பேர், தம்பியோட ஒய்ஃப் பேரை மட்டும் சொல்கிறாங்க. அவங்க இருந்துக்கிட்டு கல்யாணியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவுக்கு ஒரு மாதிரி இந்த பேர் எங்கே கேட்ட மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. என்னப்பா என்னாச்சு அப்படின்னு. ஒன்றும் இல்லை சார், கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா முத்து அவங்கள கூட்டிகிட்டு போய் அங்கே விட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அப்படி அதாவது செல்வத்துக்கு ஃபோன் பண்ணி அவங்க அங்கேயே இறக்கி விட்டுட்டு, நான் வேற ஆள் ஏற்பாடு பண்ணி தரேன் சார் அப்படின்னு செல்வத்துக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி நான் போக வேண்டிய சுச்சுவேஷன்றா செல்வம், நீ வந்து பார்த்துக்கிறியா அப்படின்னு சொல்லும்போது, சரிடா முத்து பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைடா இந்த சவாரி உனக்கு எவ்வளோ முக்கியம் இல்லை, உனக்காக முருகன் கொடுத்தது, அதுக்காக தான்டா நான் யோசிக்கிறேன் அப்படின்றப்போ, வெளியிடடா அதுக்கு என்ன இப்போது நீ ஓட்டடா, என் ஃப்ரெண்டு தானே, நீயும் சம்பாதிக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவும் அவரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் எங்கள் ஃபோட்டோ எப்போ ஆன் ஆகுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரியாம்மா அவர்கிட்ட அப்போ காட்டிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா இங்கே பாருப்பா ஃபோட்டோ இங்கே தான் இருக்குது பாரு, ஃபோன் ஆன் ஆகிடுச்சு, நெட் கிடச்சிடுச்சு, அவங்க இந்த ஊரில் தான் இருக்காங்க,
பையனும் அந்த என் தம்பியோட ஒய்ஃபும் இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு முத்துவுமே அப்படியாம்மா இங்கே யாருன்னு தெரியலையே, எனக்கு கல்யாணின்னு நான் இங்கே யாரையுமே கேள்விப்பட்டதே கிடையாது, சென்னையில் எல்லாரையும் தெரியும், யாருன்னு தெரியலைங்க, இதை காட்டு பார்ப்போம், ஃபோனை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை காட்ட சொல்கிறாங்க. அதை முத்து வந்துட்டு பார்க்குறாரு. ஸோ அது ரோகிணின்னு முத்துவுக்கு தெரியறதே இல்லை. ஸோ அது ரொம்ப பழைய ஃபோட்டோ அப்படின்றதுனால முத்துவுக்கு தெரியறதே இல்லை. ஸோ அப்படியா தெரியல சார், சரி நான் என் அப்பா பாட்டிக்கிட்டேருந்து விசாரிச்சு பார்க்குறேன், இந்த ஃபோட்டோவை நான் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டுங்களா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. சரி எடுத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்களா இருந்தால் கண்டிப்பாக நான் இவங்கள உங்ககிட்ட பேச வச்சு மன்னிப்பு கேட்க வைக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் பழையபடி பேசுவீங்களா, அதுக்கப்புறமாச்சும் உங்களுக்கு குழந்தை பிறக்கும்னு நீங்கள் நம்புறீங்க, அதுக்காகவாச்சு உங்ககிட்ட பேசி புரிய வைக்கிறேன், நீங்கள் உங்கள் தப்பை உணர்ந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு முத்தும் அதை வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அதாவது அதுக்கு மட்டும் கிடையாது, ஸோ இவங்களை இது வரைக்கும் இங்கே பார்த்ததே இல்லை, அவங்களுக்கு கல்யாணின்னு சொல்கிறீங்க, ஸோ அவங்களால தான் உங்களுக்கு குழந்தை இல்லாமல் போச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நமக்கு தெரியாதவங்க யார் சார், நம்ம அப்பா அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக முத்து வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு. சரிப்பா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, சரி சார் இந்தாங்க என் ஃப்ரெண்டோடைய ஃபோன் நம்பர் செல்வம், அவன் கண்டிப்பாக இங்கே வந்துடுவான், அடுத்து நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னாலையும் அவனை கூப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வரேன் சார் அப்படின்னு முத்து கிளம்பிடுறாரு. சரிப்பா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் மேலே போயிடுறாங்க. யாரோ இருக்கும் இது, நமக்கு தெரியாதது யார் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அதையே பார்த்து யோசிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்காரு. கல்யாணின்னு வேற சொல்கிறாங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற சமயத்தில் வீட்டை விட்டு முடிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. கிருஷோட அம்மா பேர் கூட கல்யாணி தானே, அவங்க கூட சொல்லிக்கிட்டே இருப்பாங்கல்ல, அதாவது கிருஷ் கூட கல்யாணி அம்மா பேருன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான், ஒருவேளை இது அதுவாக இருக்குமோ ஒன்றும் புரியலையா அப்படின்னு முத்து வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. பேசாமல் கிருஷ்கிட்டேயே இந்த ஃபோட்டோவை காட்டி இதுதான் உன் அம்மாவாடான்னு கேட்டுடலாமா, ஒரு வேளை யாராக வேணாலும் இருக்கலாம்ல, நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து எல்லா பக்கமும் யோசிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்காங்க. சரி அதுக்கப்புறம் ஊருக்கு போகிறதுக்காக முத்து வந்துடுறாங்க. எப்படியோ முத்து வந்துட்டார், இதுக்கப்புறம் நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு ரோகிணி நினைக்கிறாங்க. ஸோ ஆனால் இதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆக போகுது. ஏன்னா முத்து வந்துட்டு அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக கிருஷ்கிட்டேயும் சரி அவங்களுடைய அப்பா அம்மா கிட்டேயும் சரி அந்த ஃபோட்டோவை காட்டி யாருன்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து கிருஷ்க்கு அவங்களுடைய அம்மாவை அடையாளம் தெரியும், கிருஷ் கண்டுபிடிச்சிடுவாங்க. ஸோ இங்கே வந்துட்டு அந்த ஃபோட்டோவை காட்டி வீட்டில் எல்லாருக்கிட்டையும் கேட்டாலையும் அவங்களும் இது ரோகிணி தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ முத்துக்கு மட்டும்தான் அது யாருன்னு தெரியல, ஸோ மற்ற யாருக்கு காட்டினாலையும் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ ரோகிணி கண்டிப்பாக மாட்டிப்பாங்க. ஸோ இப்போ ஊருக்கு கிளம்புறதுக்காக எல்லாரும் கிளம்பிட்டுருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோட்லேயும் என்ன நடக்க போகுது, ரோகிணி வந்து எப்படி வந்து மாட்டிக்க போகிறாங்க, முத்து வந்து கண்டுபிடிச்சிருவாங்களா என்ன அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.